ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது புத்தாண்டையொட்டி மெரினா கடற்கரையில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு வருகிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மாலை முரசு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும், செய்தியாளர் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 2024க்கு விடை கொடுத்து 2025ஐ வரவேற்கும் விதமாக மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தில் தேவாலயங்கள் மற்றும் கோயில்களில் சென்று மக்கள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று மாலை தங்களுடைய பொழுதுபோக்கை போக்குவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் குவிந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மெரினா பகுதியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வந்து செல்வது வாடிக்கையான ஒன்று. ஆனால் மிக முக்கியமாக இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து கடலில் குளித்து மகிழ்ந்து அவர்கள் இந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினாவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதாவது கடலில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் மக்கள் தாராளமாக கடலில் குளித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபத்தை உணராமல் அவர்கள் கடலில் இறங்கி குளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடலை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அங்கு காவலர்கள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி மீட்பு படையினர் அங்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்குமே மெரினா மீட்பு குழு ஒன்று இருக்கும். அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது அவர்கள் யாரும் இங்கு இருந்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒரு சில காவலர்கள் மட்டுமே தான் இங்கு இருக்கிறார்கள். புத்தாண்டை முன்னிட்டு கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்குமே 19,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சொற்பமான எண்ணிக்கையில் தான், அதாவது 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருந்த போதிலும் காவலர்களை நாம் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு காவலர்கள் யாரும் இல்லை என்றுதான் நம்மால் கூற முடிகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.